இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைனுக்கு மேற்கொண்ட பயணத்தை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வரலாற்று பூர்வ நிகழ்வாக வர்ணித்துள்ளார். 1991ஆம் ஆண்டில் யுக்ரைன் சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு வருகை புரிந்துள்ள முதல் இந்திய பிரதமராக மோடி திகழ்வதை சுட்டிக்காட்டி அவர் அவ்வாறு சொன்னார். மோடியின் கீழ் பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி ரஷ்யாவை போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வைக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். முன்னதாக பேசிய மோடி, பலரும் நினைப்பது போல் ரஷ்யா யுக்ரைன் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என தெளிவுபடுத்தினார். எப்போதுமே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து வந்துள்ளோம். இப்போதும் அமைதியின் பக்கமே நிற்கிறோம். போர் ஒரு தீர்வல்ல என மோடி கூறினார். கடந்த மாதம் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது கூட அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் அதனை தாம் வலியுறுத்தியதை மோடி சுட்டிக்காட்டினார். பேச்சுவார்த்தைகளின் மூலமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என வலியுறுத்திய நரேந்திர மோடி, அதில் தன்னால் ஆன அனைத்தையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக சொன்னார். மோடி ஜெலன்ஸ்கி சந்திப்பின் போது இந்தியாவும் யுக்ரைனும் பல்வேறு துறைகளில் 4 கருத்திணக்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன.